ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார்த்திகை தீப ஸ்பெஷல் இனிப்பு அப்பம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்பம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் சிகப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாகு பண்ணுறதுக்கு எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். தென் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இதை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு ரெடி. இப்போ இதில் எதுவும் தூசு மண் இருக்கக்கூடாது, அதனால் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் துண்டை அரிப்பு யூஸ் பண்ணி நல்லா அரிஞ்சு எடுத்துட்டு ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணி அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அரிசி அளந்த கப்லையே இந்த தேங்காவை 1/2 கப் எடுத்துக்கலாம். இதோட ஒரு வாழைப்பழம் அப்புறம் 2 ஏலக்காவும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் அரிசியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதோட 2 ஏலக்காவையும் போட்டு ஃபர்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தையும் அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பாகையே ஆட் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 1/2 கப் தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பத்துக்கு தேவையான பேட்டர் ரெடி. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானதும் அதில் ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பபிள்ஸ் அடங்கினதும் அதை மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா இப்படி புஷ்ஷுன்னு உப்பி வரணும். நல்லா இப்படி கலர் சேஞ்ச் ஆகணும். பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக அடங்கினதும் நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்முடைய அப்பம் ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.